சொல்லலாம். நாம் வாசித்த இந்த சங்கதி பகுதி சொல்லுகிறது, நான் உயிரோடு இருக்கும் மட்டும் கர்த்தரை துதிப்பேன், நான் உள்ளளவும் என் ದೇವனை ಕೀರ್ತನ பண்ணுவேன். ಇಲ್ಲಿರೋ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ, ನನ್ನ ಮನವಿಯನ್ನು ನನ್ನ ಪ್ರಾಣವಿರುವ ಕೂಡ ಇವನು ಸ್ತುತಿಸುವೆನು, ನನ್ನ ಜೀವಮಾನವೆಲ್ಲ ನನ್ನ ದೇವರನ್ನು ನಾನು ಕೊಂಡಾಡುವವನು ಆಗಿದ್ದಾನೆ. இந்த சபையில வருகிற உங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள், ಈ ಸಭೆಯಲ್ಲಿ ಬರುವ ನಿಮ್ಮೆಲ್ಲರೂ ಒಂದು ಪ್ರೀತಿಯ ಒಂದು ಬೇಡಿಕೆ, ಜೀವನோடு இருக்கும்போது ஆண்டவரை துதிங்க. ಜೀವ ಇರಬೇಕಾದ್ರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸಿರಿ, ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿರಿ. இந்த உலகத்தை விட்டு நாம் கடந்து போனால் ஆண்டவரை துதிக்க முடியாது. ಈ ಲೋಕವನ್ನು ಬಿಟ್ಟು ಹೋದರೆ ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸುವುದಕ್ಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் இப்படி ஒரு சான்ஸ் நமக்கு கிடைக்காது. ದೇವರ ನಾಮವನ್ನು ಮಹಿಮೆ ಪಡಿಸಿ ಈ ತರ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿ ನಮಗೆ ಬರುವುದಿಲ್ಲ. நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ನಮ್ಮ ಕಾಲಗಳು ಕರ್ತನ ಒಂದು ಕೈಯಲ್ಲಿದೆ. அந்த காலங்களை அவர் முடிக்கும் உள்ளாக நீங்களும் நானும் ஆண்டவரை துதிக்க வேண்டும், ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ಆ ಕಾಲಗಳನ್ನು ದೇವರು ಮುಗಿಸುವುದರೊಳಗೆ ನೀವು ದೇವರನ್ನು ಆರಾಧಿಸಬೇಕು, ಸ್ತುತಿಸಬೇಕು. உலக வாழ்க்கையில துக்கங்கள், பாடுகள், பிரச்சனைகள், வேதனைகள், இழப்புகள் நம்முடைய வாழ்க்கையில கடந்து வந்தாலும் கூட, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ನಮಗೆ ನೋವುಗಳು, ದೇಹದಲ್ಲಿ ನೋಡಬೇಕಾದ್ರೆ ಕಷ್ಟಗಳು, ದುಃಖಗಳು ಏನೇ ಕೂಡ ಬಂದರೂ ಕೂಡ நம்மை உண்டாக்கின தெய்வத்தை ஒரு நிமிடம் கூட நாம் மறக்க கூடாது. ನಮ್ಮನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದ ಕರ್ತನನ್ನು ಒಂದು ನಿಮಿಷ ಕೂಡ ನಾವು ಮರೆತು ಹೋಗಬಾರದು. ஆகையினால நாம் உயிரோடு இருக்கும் வரைக்கும் ஆண்டவரை துதிக்கலாம். ಆದ್ದರಿಂದ ನಾವು ಜೀವ ಇರುವವರೆಗೂ ಕೂಡ ನಾವು ದೇವರನ್ನು ಸ್ತುತಿಸೋಣ. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ನಿಮ್ಮೆಲ್ಲರನ್ನು ಆಶೀರ್ವಾದ ಮಾಡುವುದಕ್ಕೆ